திருச்சி ஃபஸ்ட் கீர் போட்டு திருப்பிக்கலாம்ல. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? அவ்வளோதான். முத்திரமணி ரோடு உள்ளே போகுதுண்ணா, அதில் உள்ளே போய் அது கோயில்வெளி பஸ் ஸ்டாப். அதுக்கு முன்னாடி கோயில்வெளி பஸ் ஸ்டாப் கண்டினியூஸாக சந்துக்குள்ளே ஓட்டினா அது மைண்டு ஒரு மாதிரி ஆகிடும். இன்னைக்கு ஒரு நாள் மாற்றிட்டு நாளைக்கு ஒரு நாள் மாற்றினா சரியாக இருக்கும். வாய்ப்பு இருக்குண்ணா. அதெல்லாம் லீவு தான். அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பாக லீவ் விட்டு தான் ஆகணும். நாளைக்கு நைட் தெரியும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலைல தெரியும் யார் யார் எங்கெங்கே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ ஒரு மிமிஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்களான்னு தெரியாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இருக்குது, 4-5 ஒரு வாரமே இருக்கும். சரி சரி. என்ன கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, யார் ஆட்சிக்கு வர, டிஎம்கே வருமா, ஏடிஎம்கே வருமா, இல்லை டிவிகே வருமா, நாம் தமிழர் வருமாங்கிற 4மே வரட்டுமே. அப்படி 4மே வரட்டுமாவா? எப்படிங்க 4மே ஆட்சி இது பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னது 4மே வரட்டும், அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மென்ஷன் எப்படி 4மே கம்மலை வச்சு நோட் பண்ணியிருந்தாங்க. அவர் டிஃப்ரெண்டாக பேசுவாங்க, வித்தியாசமா இந்த மீம்ஸ் போட்டு கமலை போட்டுருந்தாங்க. இந்த பசங்களை எப்படி தானே சொல்கிறீங்க? நம்ம பசங்களுக்கு அதுக்கு அடுத்தது தான். அடுத்தது உள்ள போனோம்னா அப்படியே போய் அமராவதி வழியாரையும் போயிட்டு அமராவதி அழைச்சிட்டு வேற மாதிரி. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம எந்தெந்த டைமிங் என்னென்ன கீர் மாற்றணுங்கிறது. சின்ன ரோடு கேமரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதான் அது நேற்று வீடியோ பார்த்தாங்க, பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஓட்டுறீங்களே பரவாயில்ல அப்படின்னு. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, அதனால தான் வந்து அவரை நான் அனுமதி சொன்னேன். அப்படியே இல்லைன்னா நான் வீடியோ எடுத்து சொல்லியிருக்க மாட்டேன். சொல்லுங்க. இல்லை அந்த கேமரா தான் இன்னும் சொல்கிறேன். என்னென்ன ரோடு வந்து பார்த்தோன்னே நம்ம எப்படி வந்து எல்லாம் ஓட்டிங்களாங்கிற மாதிரி இருக்கும். 10 நாளாக தரங்கிறாங்க, தர மாட்டேங்கிறாங்க. நல்ல மழை, சரியான காற்று வந்து கொண்டு போயிடுச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் நல்லா சரியான போட்டு தடுக்கிறது தட்டி பார்க் பண்ணிட்டு
தட்டி அடிக்கிறது அப்படி நிற்கிறான்னு பார்த்தேன். இல்லை எப்பவுமே அப்படியே நிற்பாரு. நிறைய சாப்பிடுச்சு. அப்போ இங்கே எத்தனை வாழை மரம்? காற்று அந்த அளவுக்கு சரியான காற்று முடிஞ்சிருச்சு. பூரா இலையும் கிழிஞ்சிருச்சு. ஐயா பூரா சரிஞ்சு சிக்கி வரும். மொத்தமாக முடிஞ்சிருச்சு. தோட்டத்துக்கு வந்து பார்த்தா என்ன நினைப்பா போகிறோம். என்ன சொல்லுவோம், இலையெல்லாம் பாருங்க எப்படி செஞ்சிருக்கு. இவரு பாவம், இவரு பாவம். அது கொஞ்சம் சரி. போகலாம். கட்டே வராமல் போயிடுமோன்னு பார்த்தேன். வந்துடுச்சு. நிறைய இடத்துல கம்பா சாஞ்சிருக்கோம். அது வீட்டில் ஜன்னல் இருந்து பார்க்குற கம்பமே அப்படியே போடுற அளவுக்கு ஆடுது. கம்பிமா அந்த அளவுக்கு ஆடு. மரத்துக்கு வெளியே போகிறோம், கீழே எனக்கு போகிறோம். காற்று முதல்ல நின்று நல்லா தட்டு சரியான ஆலங்கட்டி வரும். ஆமாம். ஏற்றிங்களா ஆலங்கட்டி மலை தான் பொன்னாயிரம் அக்கனமலை. மேக்ஸிமம் நேற்று பேஞ்ச இடம் பூராவே ஆலங்கட்டி மலை இருந்துச்சு. ஹலோ ஹலோ சரவணா, வந்துடுறியா? ஓகே ராஜா, ஓகே ஓகே. டேர்னிங் வந்து நம்ம ரோட்லேயே போய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோட்லேயே இருக்கு. வரிசையாக சாஞ்சிருக்கு. எல்லாம் இப்போ ஆரோடய இருக்கு பாரு. தார் வெயிட்டுக்கும் காற்றடிக்கிறதுக்கும் அது தாங்க என்னதான் முட்டை கொடுத்தாலுமே தாங்க அது. பிடிங்க. காரோட அகலத்துக்கும் இந்த ஒயிட் கோடு இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, ஆமாம். அதுக்குள்ளே பேஸ் பண்ணி போயிட்டோம்னா கரெக்டாக போய்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுக்கலாம், பிரச்சனைலாம் போய்க்கலாம். இந்த இதுக்குள்ளே இல்லைங்களா, இதை விட்டு வெளியிலேயும் போகணும், இந்த பக்கம் வரக்கூடாது. அது அந்த ஆளுங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த ஒவ்வொரு செகண்ட் போயிட்டு வெளியே உள்ளே வந்துடணும். ஒரு செகண்ட் தான் போகணும், போனா மட்டும் உள்ளே வந்துடணும். ஸ்பீடு பிரேக்கிட்ட ரைட்டுங்க. டிக்கெட் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ரைட் ஏறிக்கலாம் இல்லை லெஃப்ட்டில் தான் போயிருக்கோம். லெஃப்ட்டில் போய் தான் போகணும். அங்கேருந்து ரைட்டில் வரக்கூடாது. ரைட்டில் ஏறாமல் அப்படியே போகலாம். திருப்பு 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 திருப்பு. இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை, நான் தான் திருப்பேன். எக்ஸிட் ரிலாக்ஸ் 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 இல்லை ஃபுல்லாக ஏறி உடச்சி ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இல்லை அவருக்கு பின்னால் ஒரு வண்டி வருது. இல்லை அதை விட்டுருங்க, அதை விட்டுரு. டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவன் ஏன் வந்து அப்படியே நின்னா அவர் அப்படி குறுக்கு வந்தங்காட்டி தான் நான் உங்களை திருப்பவே வச்சேன். இல்லை நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு அவருக்கு 3வது காரை தாண்டி வர்றாரு. அதான் எனக்கு ஒரு செகண்ட் அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இல்லை அதாவது நீங்கள் திருப்ப அவர் குறுக்க வந்திருந்தாருன்னா அது இன்னும் இதாக இருந்திருக்கும். அதான் ஃபுல்லாக ஏறிட்டு வந்துட்டு அப்படியே எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். 3வது வேகத்தடை தாண்டோன்னே ஓட்டு
ஃபுல்லாக 18 வந்துருக்கு. ஆமா. 18க்கு பின்னாடி இவர் வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம இண்டிகேட்டர் போட்டதையும் பார்த்துட்டாரு, பார்த்து எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. எதையுமே பார்த்து வந்து ஃபுல்லாக அவ்வளோ அவசரம் ஒன்றும் இல்லையே. சின்ன சின்ன அவசரம் தான் எல்லாத்தையும் சிரமப்படுத்திடுது. பாவம் சம்பந்தமில்லாத ஒரு நபர் சிரமப்படுத்திடும். பிரச்சனை தான். அவன் பாட்டில் போய் அவன் எங்கேயாவது விட்டா பரவாயில்ல. சம்பந்தமில்லாத அடுத்த ஆளுகளை காரில் குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இத்தனைக்கு டிரைவிங் ஸ்கூல் போர்டு போட்டே வர்றோம். அது கொஞ்சம் கூட அது ஒரு மைண்ட் செட்டில் ஏற்றிக்காமல் அப்படியே வர்றோம். இல்லை லஞ்ச்லேயே மூவ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ரைட்டில் ஏறி வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கே டச் பண்ணிடுவானோ அப்படின்னு. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. தப்பெல்லாம் பண்ணல. ஃபேஸ் மாறிடுச்சு. யாரு உங்க ஃபேஸ் தான். இல்லை உண்மையிலுமே எனக்கு டக்குன்னு இதாகிடுச்சு. வண்டியில் இருக்கிறது வந்துட்டு டச் பண்ணிட்டாங்க. எனக்கு நீங்கள் ஃபுல்லாக மாற்ற சொன்னீங்கல்ல, இந்த ஃபுல்லாக ரைட்டு உடைக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னால் நான் தள்ள தான் ட்ரை பண்ணேன், நீங்கள் தான் பிடிச்சிட்டு இருந்தீங்க. இல்லை ஃபுல்லாக ஏறி வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறீங்க? எனக்கு அதில் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் மூவ் பண்ணியிருப்பேன். நீங்கள் மூவ் பண்ணா பிரேக் பிடிச்சிங்காட்டி தான் நீங்கள் மூவ் பண்ணல. அந்த இடத்துல பிரேக் நான் தான் பிடிச்சேன். அதான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ரோட்டுகளில் ஓட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கட்டாக போயிடும். இந்த மெயின் ரோட்டில் லெஃப்ட் ரைட் போடுறீங்களா, அப்போ அது கட் ஆகாது. எல்லா வண்டியிலும் இதே ஆப்ஷன் தானே? எல்லா வண்டியும் எப்படி தான். நீ ஃப்ரெண்டு தான் நேற்று இந்த வீடியோ காமிச்சோடனே எங்கள் ஒய்ஃப் காமிச்சு தோப்பியிருக்கு. வீட்டில் வீடு ஃபோர்டு ஃபிக்கோ வச்சுருக்கிறான். வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு வா, தனியாக போயிட்டு வா அப்படின்னா. சரி, தப்பு, நல்ல விஷயம். போயிட்டு வரேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. சேம் அதே இதே ஆப்ஷன் தானே? அது எல்லாமே அதில் வந்து இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட்டில் வரும். லெஃப்ட்டில் வரும். இண்டிகேட்டர் சைடு வரும். அவ்வளோதான். தனியாக ஓட்டினீங்கன்னா உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் வரும். எல்லாம் பண்ணி வச்சுட்டு கார் வருமா 10 நாள் ஆச்சு. சும்மா டிரைவிங்கே முடிய போகுது. ஆறுனா நான் காருக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு தான் டிரைவிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். வந்தேன் எல்லாம் ரெடி பண்ணேன். அப்படி பணம் கொடுத்துட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். போகக்கூடாது, கார் வீட்டில் சும்மா போகக்கூடாது. கார் ரெடி ஆகிட்டு கார் ரெடி ஆகலை. இல்லை, அது ஒரு சில கன்சல்டிங் அண்ணன் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ஒரு சில கன்சல்டிங் பண்ணுறது மொத்தமாக ஏகப்பட்டதை பாதிக்குது. என்னால் பணம் கொடுப்பேன், கமிஷன் பணம் கொடுப்பேன் நடிச்சுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு காரை கொடுன்னு கார் கூடியா கொடுத்த உடனே கையில் வைக்க உன்னை ஏமாற்றிலாம் போகிறதுக்குல்ல. நீ கார் சாவி இந்த சைடு கையில் கொடு, இந்த சைடு காசை வாங்கிக்கோ. எனக்கு இந்த வண்டிக்கு தான் அந்த ஸ்விஃப்ட்டுக்கு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். விட்டு அது கேட்டே இருப்பாங்க. நேற்று இன்னொன்று என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதோட 2-3 பாட்டி வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தாலும் கொடுத்துருங்க, எனக்காக ஒன்றும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதோட எனக்கு பெஸ்ட்டாக
பார்ட்டிகிட்ட பேசி கண்டிப்பாக இறங்கி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்டிகிட்டலாம் பேச மாட்டாங்க, அதற்கு அவங்க கார் தாங்க. எனக்கு எல்லா வண்டியும் அவங்கள தாங்க. அப்படிங்களா? கூப்பிட்டா நான் தான் பார்ட்டின்னு கொடுப்பேன். அப்படியா? ஆமாங்க. நேற்று ஒரு கால் பண்ணேன். அதெல்லாம் சும்மா நான் பேசுவேன். உங்களுக்குள்ளே 3-4 பேர் இருப்பாங்க, மாற்றி மாற்றி கூப்பிட்டு எங்க கேட்டிருந்தீங்க நேற்று. எப்படி ஒரு பார்ட்டி வந்துருக்குறாருங்க. கன்சல்டிங்கில் இது ஒன்று அவங்களாம் ஏதோ ஒன்று ஆதார் பண்ணி இல்லைங்களா? ஆமாம். காரு அடுத்தடுத்து சேல் ஆகிட்டே இருக்கணும். அவங்க தான் சின்ன உதாரணம் உங்களுக்கு, எங்கள் ஸ்டாண்ட் இருக்குது. எங்கள் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஒருத்தருக்கு வாடகை ஓட்டிகிட்ருக்கேன். அவருடைய காரை கொண்டு போய் நம்ம மலையாண்டவர் கன்சல்ட்டிங் நிறுத்திட்டாங்க. பாய் வந்துடுவேன். நான் உங்கள் ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கேன், ஆசிட் பாபனாரில் தான் இருக்கேன். நீங்கள் கிளம்பி அங்கே வரக்கும் நான் அங்கே வரக்கு சரியாக இருக்கும். நான் அவருக்கு வாடகை ஓட்டிகிட்ருக்கேன். அவர் சிட்டி வச்சுருக்குது எனக்கு தெரியாது. அவர் கொண்டு போய் மலையாண்டாவில் நிறுத்திட்டார். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் போய் அந்த வண்டியை பார்த்துட்டு வந்துட்டான். பார்த்துட்டு வந்து என்னாச்சு, ஆனால் வாங்க அந்த வண்டி செக் பண்ணி சொன்னால் நேராக போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 1:10 பேசி ரேட் வண்டி எடுத்தாச்சு. என்ன வண்டி? ஹோண்டா சிட்டி. ஒரு 4 வருஷம் இருக்குது. ஹோண்டா சிட்டி? ஆமாம். 1:10, அதாவது பழைய மாடல், டால்ஃபின் மாடல். எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த பையன் ஏரியாக்களை கொண்டு வரான். இவர் வந்து வண்டியை பார்த்துட்டு, இப்போ இந்த வண்டி நீங்கள் எடுத்துட்டீங்களா? ஆமாம் எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எடுத்தீங்க? 1:10. அவர் போய் மலையாண்டவில் சண்டைக்கு போயிட்டார். ஏன்னா அவருக்கு கொடுத்தது 80 ரூபா தான். அவருக்கு 80 ரூபாய். புரிஞ்சுதா? இப்படிதான் போய் சிக்கிறது. கன்சல்டிங் அவருக்கு கொடுத்தது 80 ரூபா தான். ஆனால் இவர் கொடுத்தது. ஆமாம். இதுக்கு இடையில இவங்க போய் வண்டி கேட்டையில் ஃபோன் பேசுகிறாங்க. எனக்கு ஒருத்தருமே ஃபோன் பண்ணலையாப்பா அப்படிங்கிறார் இவர். பிரேக் கொடுக்குறது பார்த்துட்டு இப்படித்தான் வந்து மாட்டிக்கிறது. கொடுத்த வெளிப்பாட்டி கொடுத்துருவோம், லாங்களுக்கு இது கொடுத்துருவோம், லோக்கலே கொடுத்த அப்புறம் இது அது எப்படி செமசீன் இல்லை, அவர் கரெக்டாக பார்க்காது. அது அவர் வண்டியவே அவரே பார்த்து லெஃப்ட் போய் அந்த தண்ணி டேங்க் தாண்டி விடணும். இந்த ஆழமத்துக்கு நேராக விடுங்க. 5 கீர் போட்டு அடுத்த ஆலமரத்தில் விடணும். நேரப்பா 5 கீர் எங்கே எந்த இடத்துல போட்டால் போகிறீங்கன்னு போட்டுருங்க. நம்ம 5 கீர் போட்டு 2-3 நாள் ஆச்சு. நீங்கள் போட்டாரு இல்லை, அங்கே 4க்கு மேலே வரல. 4க்கு மேலே வரல. அந்த காரு இதாச்சு இல்லைங்க, குறுக்க வந்துச்சுல. இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தான். முன்னாடி போட்டு நிற்கிறாரு. 4 தான் போட்டார், விரட்டி வரல. எங்கேயுமே வரட்டில்ல, கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு. எப்படி 5-6 கீர் போடுறீங்களோ அந்த இடத்துல போட்டு அப்படியே வெளியே இருக்கிறீங்க. அப்படியே 6 மாற்றிக்கலாம். அதுக்கு ஓட்டிட்டு அதுக்கு அழகுமலை கீழ் போயிடாதீங்க. ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். எனக்கு 5-6 கீர் தான்டா. நீங்கள் நான் 5-6 கீர் போட்டா நீ ஏன் இல்லை போட்டீங்க. இது ஒரு 50 டச்சா 5 போட்டீங்கன்னு நல்லா இருந்திருக்கும். 2 போட்டீங்க. நீங்கள் அவரை பார்க்கக்கூடாது. உங்களோட இடம் ஏதோ அதான் நீங்கள் பார்க்கணும்.
எங்கே ஸ்பேஸ் இருக்குது அங்கே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு யூட்டன் பண்ணிக்குவார். அப்படியே லிஃப்ட் ஓரமாக வந்துடும். அப்படியே லிஃப்ட் ஓரமாக வந்துடும். கொஞ்சம் லெஃப்ட் வந்து ரசிகர் போடுங்க. சரிங்க, லெஃப்ட் மாற்றுங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் மாற்றுங்க. முன்னால் விடுங்க. ஃபுல்லாக ரைட் கம்ப்ளீட்டாக மொத்தமாக திருப்பிட்டுங்களா? மொத்தமாக திரும்பி அப்படி திரும்பி பின்னால் வண்டி வருது. பிரேக் விட்டிங்கன்னா தான் வண்டி ஆஃப் ஆகாது. பிரேக்கை முடிச்சுட்டு திருப்பணும் தான் திருப்ப முடியாது. அப்படியே ஸ்டக் அப்படியே புல்லட்டை தள்ளி நிறுத்திடும்.